ஹாய் ஹலோ வெல்கம் டு வியூவர்ஸ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டிகே விலாக். ஸோ இந்த விலாகில் வந்து பார்த்திங்கன்னா என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எரிமேலி பெருவழி பாதை டு சபரிமலை இந்த இது பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பெரிய பாதைக்கு போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எரிமேலியிலேருந்து இறங்கி, ஸோ இதுதான் எரிமேலியோட பஸ் ஸ்டாண்டு. ஸோ எரிமேலியில் ஒன்ஸ் இறங்கணும், நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரைட்டில் திரும்பினீங்க அப்படின்னிங்கன்னா டைரெக்டாக போயிட்டு அங்கே வந்து பாத் பண்ணிவிட்டு அங்கே ஒரு கோயில் இருக்கும், அங்கே வணங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து போயிட்டு பார்த்திங்கன்னா வாவர் அந்த அந்த இடம் இருக்கும், அங்கே வந்து வணங்கிட்டு ஆப்போசிட்லேயே பார்த்திங்கன்னா சாஸ்தா கோவில்னு ஒன்று இருக்கும், அங்கேயும் வணங்கிட்டு அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ரைட் சைடில் வந்துட்டு இது வந்து பார்த்திங்கன்னா சிங்கிளாக வரீங்க, டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா பேட்டை துள்ளல் இதெல்லாம் பண்ணலை, சிங்கிளாக வரீங்க டைரெக்டாக வந்து குளிச்சுட்டு ஸோ டக்குன்னு நம்ம கிளம்பணும். அந்த மாதிரியான பர்பஸ்க்கு வரவங்க டைரெக்டாக இங்கே வந்துடுங்க. இல்லை குரூப்பாக வரீங்க, பேட்டை துள்ளல் எல்லாம் பண்ணணும் அப்படின்னா வாவர் இதுவும் தர்மசாஸ்தா இதுவும் நீங்கள் போய் டைரெக்டாக வந்து அந்த கோயில் அங்கே போய் வணங்கிட்டு அங்கேருந்து பேட்டை துள்ளல் வந்து தான் இங்கே எல்லோரும் வந்து பாத் பண்ணுவாங்க, குளிப்பாங்க. ஓகேங்களா? குளிச்சுட்டு அப்புறம் இங்கே ஒரு டெம்பிள் இருக்கும், இங்கே வணங்கிட்டு அதுக்கப்புறம் தான் இருமுடியை தலையில் வச்சுக்கிட்டு நேராக போவாங்க. ஓகே, உங்களுக்கு எந்த இது சூட்டபுளாக இருக்கோ அப்படி பாருங்கள் இங்கே எல்லாம் குளிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி தான் பிளேஸ் எல்லாம் இருக்கும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி நார்மலாகவும் கீழே இறங்கி குளிக்கலாம், மேலே வந்து ஷவர் மாதிரியும் வரும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து நீட்டாக குளிச்சுட்டு அப்படியே நம்ம கிளம்பி போகணும். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த ஷவரில் குளிச்சாச்சு, அப்படியே நம்ம கிளம்பியாச்சு, இருமுடியை தூக்கி தலையில் வச்சாச்சு. ஸோ அங்கே இருக்க கோயிலை வணங்கியாச்சு. அந்த இதுக்குள்ளேயே ஒரு கோயில் இருக்கும், அங்கேயும் வந்து வணங்கியாச்சு. டைரெக்டாக அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா எத்தனை மக்கள் வந்து பார்த்திங்கன்னா பேட்டை தொழிலெல்லாம் முடிச்சுட்டு குளிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து இங்கேருந்து நம்ம வந்து கிளம்பணும். ஓகேங்களா? இங்கேருந்து கிளம்பி நேராக போகணும். பாருங்கள் பக்தர்கள்லாம் எவ்வளோ டான்ஸ் வந்து எவ்வளோ ஆடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ பேட்டை துள்ளல்னு சொல்லுவாங்க இந்த இதை இந்த இது. ஸோ அந்த மாதிரி வந்து என்ஜாய் பண்ணிக்கிட்டு இதுக்குன்னு ஒரு ஹிஸ்ட்ரியும் ஒன்று இருக்குது. ஓகேங்களா? இதுக்குன்னு ஒரு எதுக்காக இவங்க இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னா ஐயப்பன் வரலாறுன்னு ஒன்று இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்தாச்சு நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா பாபர் இதுன்னு ஒன்று இருக்கும், பாபர் மசூதின்ட்டு. ஸோ இங்கே இருக்க ஆப்போசிட்டில் வந்து தர்மசாஸ்தா கோவில் இருக்கும். ரெண்டு இதுவும் வந்து பார்த்தாச்சு. ரெண்டு இது பார்த்த உடனே ரைட்லே, அதாவது தர்மசாஸ்தா அந்த இதுக்கு ரைட்லேயே வந்து எரிமேலி பாதை ஸ்டார்ட் ஆகும். ஸோ இப்போ நம்ம எரிமேலியிலேருந்து பெரிய பாதைக்கு போகிற ரூட்டில் நம்ம போயிட்டுருக்கோம். பாருங்கள் நம்ம முன்னாடி எல்லா பக்தர்களும் போயிட்டு இருக்காங்க, நம்ம பின்னாடி நிறைய பேர் வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா எரிமேலிக்கு போகிற இது எரிமேலியிலேருந்து பெரிய பாதைக்கு போகிறது. ஸோ ரெண்டு இதுலேயும் வணங்கிட்டு மொத்தம் 3 இதில் இங்கே வணங்கிட்டு குளிச்சுட்டு நம்ம பாதையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து ரோட்டில் தான் ஸ்டார்ட் ஆகும் இந்த பாதை வந்து ரோட்லேருந்து ஒரு சில கிலோமீட்டர், ஒரு 6 to 7 கிலோமீட்டர், அப்ராக்சிமேட்லி 5 கிலோமீட்டர் கொஞ்சம் வேகமாக நடந்தால் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியாது. ஓகேங்களா? ஸோ இதிலேருந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து தார் ரோட்டில் தான் ஸ்டார்ட் ஆகும். அங்கேருந்து அப்படியே போனோம்னா இந்த ரப்பர் தோட்டம், மரம் அதெல்லாம் சைடில் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு ரப்பர் தோட்டம் மரத்தை அவங்களுக்கு காட்டுறேன், அதிலேருந்து எப்படி வந்து பால் இறக்குறாங்க அப்படின்ட்டு பாருங்கள், சொட்டு சொட்டாக விழுகுது. ஸோ இது வந்து போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரப்பர் மரத்தை வந்து நல்லா ஜூம் பண்ணி எடுத்துருக்கிறேன். ஸோ இது வந்து உங்களுக்கு காட்டணுங்கிறதுக்கோசரம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரப்பர் மரத்தில் வந்து இப்படி தான் அழகாக சீவி விட்டு கீழே கப் மாதிரி வச்சு பால் சொட்ட எடுப்பாங்க. ஸோ இதுதான் ரப்பர் மரம். ஃபுல்லாக போகிற இடத்துலலாம் ரப்பர் தோட்டமாக இருக்கும். ஸோ நேச்சரை வந்து நல்லா லுக் பண்ணிட்டு போகலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே மீனுக்கு பொறி போடுவாங்க இந்த பாலத்துக்கு அடியில். இதுக்கும் ஒரு கதை இருக்குது, இதுக்கும் ஒரு இது இருக்குது, ஹிஸ்ட்ரி வரலாறு இருக்குது. கதை இல்லை, வரலாறு. ஓகேங்களா? இதுக்கும் ஒரு இது இருக்குது. அதனால் வந்து இங்கே எல்லோரும் மீனுக்கு பொறி போடுவாங்க. நம்மளும் வந்து மீனுக்கு பொறி வாங்கி ஸோ இங்கே இருக்க மீனுக்கு போட்டு போகணும் அப்படின்ட்டு ஒரு இது இருக்குது. ஸோ அதனால் வந்து நம்மளும் வாங்கி இங்கே போட்டுட்டு அப்படியே ஸ்டார்ட் பண்ணோம் யாத்திரையை. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரொம்ப மேடு அப்படியே ஏறுது. ஸோ ரோடு வந்து அப்படியே மலை மேலே ஏறுது. இன்னும் ரோடு கண்டிஷன்லேயே தான் போயிட்டுருக்குது. இதுக்கு மேலே தான் வரும் வழிப்பாதை. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜூம் பண்ணி காட்டுறேன், அங்கே இருக்க மலைகள்லாம் காட்டுறேன் பாருங்கள், குன்று. ஸோ அந்த மலைகள்லாம் தாண்டி அந்த பக்கம் நம்ம போகணும். ஓகேங்களா? கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 மலை இருக்கும். 5 மலையில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இதுவும் எனக்கும் இதுதான் ஃபஸ்ட் டைமு. இது வந்து 5 மலையில் வந்து நீலிமலை, நீலிமலை, கரிமலை, அதுக்கப்புறம் முக்குழி, ஸோ நிறைய பேர்லாம் இருக்குது அதுக்கு. நான் ஃபஸ்ட் டைம் விட்றதுனால நான் போயிட்டு ஒவ்வொரு இடமா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நேராக வந்தீங்கன்னா ஒரு சிவன் ஒருத்தர் இருப்பார். அதே ரோட்டில் நேராக வந்தீங்கன்னா சிவன் ஒருத்தர் இருப்பார் வழியிலே. ஸோ அவரை வணங்கிட்டு எல்லோரும் அவரை ஒரு சுற்றி வந்துட்டு
இந்த சிவபெருமானை சுற்றி வந்துட்டு அப்படியே நேராக போகிறாங்க, யாத்திரையை தொடங்குறாங்க. ஸோ யாத்திரையை தொடங்கி நேராக ரோட்லேயே நடந்து போயிட்டுருக்காங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோவில் ஒன்று வருது. அந்த கோவிலில் வணங்கிட்டு கோயிலுக்கு இந்த பக்கம் டவுன் சைடில், அதாவது கோயிலுக்கு ரைட் சைடில் இல்லாமல் கோயிலுக்கு ரைட் சைடில், கோயில் பார்த்தபடி நீங்கள் இங்கேருந்து போனீங்கன்னா உங்களுக்கு வந்து லெஃப்ட் சைடு, ஓகேங்களா. அந்த மாதிரி அந்த சைடில் இறங்கி நேராக போனீங்க அப்படின்னா இங்கே வந்து சபரிமலை ரோட்டுன்னு ஒன்று இருக்கும், இந்த போர்டு போட்டிருப்பாங்க. ஸோ எல்லோரும் யாத்திரை நடந்து போயிட்டுருப்பாங்க. பட் நீங்கள் அந்த சீசன் டைமில் வந்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கே தெரிஞ்சிடும், எல்லோரும் நடந்து போகிற பாதை பார்த்து போயிடலாம். ஸோ சீசன் டைமில் தான் ஓப்பனும் பண்ணுவாங்க அதை. பட் இன்கேஸ் அந்த சீசன் டைம்லேயும் நீங்கள் தனியாக போகிற மாதிரி வந்தது அப்படின்னாலும் அந்த ரூட்டெல்லாம் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி இங்கே வரவழியில் ஒரு இடத்துல அன்னதானம் போட்டாங்க, இங்கே ரெகுலராகவே போடுவாங்க சீசன் டைமில். ஸோ இங்கே வந்து அன்னதானத்தெல்லாம் சாப்பிட்டாச்சு, இங்கே இருக்க கடவுளையும் வணங்கியாச்சு. வணங்கிட்டு இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டார்ட் பண்ணியாச்சு யாத்திரையை. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மலைப்பாதை ஸ்டார்ட் ஆகுது, ஓகேங்களா. அந்த டெம்பிள்லேருந்து முடிச்சுட்டு வந்த பிறகு கொஞ்சம் தூரம் வந்த பிறகு மலைப்பாதை ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இங்கேருந்து இறக்கத்துலேருந்து இறங்கி நேராக போய் மலை ஏறுறது, ஓகேங்களா. மலை ஏறுறது, ஸோ மலை ஏறுற பாதை வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு, ஓகேங்களா. ஓகே, பக்தர்கள்லாம் போயிட்டுருக்குறாங்க. ஸோ அவங்களோட யாத்திரையை தொடங்கி இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா புனித நீர் வந்து பார்த்திங்கன்னா அதாவது அருவியிலேருந்து மலையிலேருந்து வந்து அந்த நீர் அதில் வந்து காலை நினைக்கிறாங்க, எல்லோரும் நினச்சிட்டு ஸோ ஏற்றத்தை ஏற ஆரம்பிக்கிறாங்க. இது வந்து நீலிமலைன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த நீலிமலை ஏறி இறங்கி முடித்த உடனே இந்த இடம் வந்து குளிக்கிறதுக்காக ஒரு பிளேஸ், ஓகேங்களா. ஸோ இங்கே தான் வந்து குளிப்பாங்க, ஓகே. இது வந்து காளை கல்கட்டின்னு சொல்லுவாங்க அந்த பிளேஸ். காளை கல்கட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து குளிச்சுட்டு கல்லை வந்து கட்டிட்டு இங்கே உள்ள தண்ணியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு 4 கல் எடுத்துக்கிட்டு, சின்ன கல்லாக எடுத்துக்கிட்டு 4 கல் இல்லை 2 கல் எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம கிளம்பணும். இங்கே பாருங்கள் நிறைய பேர் எவ்வளோ ஆனந்தமாக குளிக்கிறாங்க. பட் வந்து பார்த்திங்கன்னா இந்த குளியல் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுங்க. வாட்டர் வந்து அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, ஓகேங்களா. அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து இந்த கேட்டை வந்து நம்ம 4 மணிக்குள்ளே கிராஸ் ஆகிடணும், அதாவது ஈவினிங் 4 மணிக்குள்ளே கிராஸ் ஆகிடணும். அதுக்கு தான் இந்த கேட்டு வந்து போட்டு காட்டியிருக்காங்க. இந்த இடத்துல வந்து பிளாஸ்டிக்கை வேஸ்ட் பண்ணாதீங்க, விலங்குகளுக்கு வந்து டேஞ்சராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா. ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ரொம்ப தூரம் கொஞ்சம் தூரம் நடந்து வந்துட்டு குளித்தோம்னா அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது உடம்பு, சரிங்களா. ஓகே, இப்போ வந்து நம்ம பார்த்தாச்சு. இதுதான் இந்த டேட்டும் இந்த டைமிங் வந்து இங்கே கேட்லேயே கொடுத்துருப்பாங்க. 5 மணியோட க்ளோஸ் ஆகும், 4 மணியோட இந்த ஃபஸ்ட்டு கேட்டு வந்து க்ளோஸ் ஆகும். அதுக்குள்ளே இதிலேருந்து அந்த பக்கம் போயிட்டு அடுத்த இதுக்குள்ளே நம்ம போயிடணும். அப்படி இல்லை அப்படின்னா இங்கேயே லாக் ஆகிடுவோம் நம்ம, ஓகேங்களா. இப்போ வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு பாருங்கள், எவ்வளோ ஒரு கிரிட்டிக்கலான பாதையாக இருக்குன்ட்டு. ஸோ இதிலேருந்து கேர்ஃபுல்லாக கவனமாக நம்ம வந்து கிளம்பி அடுத்த யாத்திரையை வந்து நம்ம வந்து அடுத்த பிளேஸ்க்கு போக வேண்டிய யாத்திரையை வந்து பாத யாத்திரையை வந்து நம்ம வந்து சூஸ் பண்ணி போயிட்டுருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா சைட்லேருந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாரஸ்ட்டு தான், ஓகேங்களா. ஃபாரஸ்ட்டு தான். அடுத்தது வந்து கல்லிடங்குன்று அப்படின்ற ஒரு பிளேஸ்க்கு வந்தாச்சு நம்ம. இந்த கல்லிடங்குன்றுலேருந்து நம்ம அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தோம்ல, ஸோ இந்த இடமும் வந்து பார்த்திங்கன்னா க்ளோசிங் டைம் போட்டிருக்காங்க பாருங்கள். இந்த டைமுக்குள்ளே நம்ம வந்துடணும். இங்கே இவ்வளோ தூரம் இருக்குது பம்பாவுக்கு அப்படின்னு வந்து கிலோமீட்டரும் போட்டிருக்காங்க. ஸோ அந்த இடத்துல வந்து டைகர் அந்த இதுவும் போட்டிருக்காங்க. ஸோ அந்த இடத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போங்க பக்தர்கள், எந்த ஒரு சத்தமும் எழுப்பாமல். அதாவது வந்து பார்த்திங்கன்னா சரண கோஷம் இது மட்டும் பாட்டுப்பாங்க, தேவையில்லாத விஷயத்தை பேசிட்டு போகாதீங்க, விலங்குகளுக்கு இடையூறுగా எதுவும் பண்ணாதீங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து கல்லிடங்குன்று. ஸோ நம்ம அங்கே எடுத்துகிட்டு வந்த கல்லை இங்கே தான் போடுவாங்கன்னு சொன்னாங்க. ஸோ நானும் இங்கே தான் போட்டு அப்படியே சுற்றிட்டு பேக் சைட்லேருந்து அப்படியே நடந்து வந்தேன், ஓகேங்களா. இந்த மாதிரி தான் நடந்து வரணும். அங்கே மரம் தெரியுது பார்த்திங்களா, அங்கே போட்டுட்டு அந்த மரத்தை சுற்றி அப்படியே திரும்ப வந்து பேக் சைடில் அப்படியே நடந்து வரணும், ஓகேங்களா. ஓகே, இந்த மாதிரி நடந்து வந்துட்டு அப்படியே டேர்ன் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக அடுத்த போகிற பாதையில் போயிட்டு அங்கேருந்து பள்ளம் இறங்கணும். ஸோ கிரிட்டிக்கலாக இறங்குறதும் கிரிட்டிக்கல் தான், ஏறுறதும் கிரிட்டிக்கல் தான். இதை விட பயங்கரமானதெல்லாம் இருக்குது. நிறைய என்னென்ன பேர்லலாம் ஒரு மலை இருந்தது, ஓகேங்களா. அது சரியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல. ஸோ அதெல்லாம் ரொம்ப டேஞ்சராக இருந்தது, இதுக்கு முன்னாடியே இருந்தது அதெல்லாம், ஓகேங்களா. அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா எடுக்கிறது கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருந்துச்சு. ஏன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, அதாவது இந்த இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பிளான் வந்து பார்த்திங்கன்னா 2 டேஸில், அதாவது கரிமலை அடிவாரத்துக்கு வந்து நான் போயிடணும், சரிங்களா. அந்த மாதிரியான பிளான், ஓகேங்களா. ஓகே, இப்போ வந்து பெரியானை வட்டம் அப்படின்றது இடத்துக்கு நம்ம வந்திருக்கோம், ஓகேங்களா. பெரியானை வட்டத்தில் எல்லோரும் ஜோதியை பார்க்க
தண்ணிக்குள்ளே இறங்கி நிற்கிறாங்க. ஓகே, ஃபைனலாக வந்து கரிமலை இதெல்லாம் ஏற்றலாம் இறங்கி முக்குழி சும்மா பெரியான வட்டத்துக்கு வந்தாச்சு. இங்கே தான் வந்து ஜோதி பார்க்கணும். அந்த வி ஷேப்பில் தெரியுது பார்த்திங்களா, அங்கே தான் ஜோதி தெரியும்ன்ட்டு. மணி வந்து 6:30 6:40 ஜோதி தெரியும்ன்ட்டு. ஸோ இந்த பெரியான வட்டத்தை ஏன் சூஸ் பண்ணது அப்படின்னா, பந்தளத்துலேருந்து பார்த்திங்கன்னா ஐயப்பனோட ஆபரணங்களில் இந்த சைடில் வரும். 2:30 3 மணி டைமுக்கு இந்த மாதிரி வந்துட்டு அதை வந்து தொட்டு கும்பிட்டோம் அப்படின்னா அது ஒரு மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது நல்லது கண்ணில் பார்க்குறது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அப்படி தான் இந்த ஜோதி பாயிண்ட்டுக்கு இங்கே வருவோம். அங்கே வந்து அன்னதானம் போடுவாங்க, விரியும் நிறையா இருக்கும். அதை ஸ்டே பண்ணுறதுக்கான பிளேஸ் பெரியான வட்டத்தில் இருக்கும். நம்ம வந்த டைமிங்கும் கரெக்டாக இருக்கணும். ஈவினிங் வந்தால், ஆஃப்டர்நூன் வந்தால் கரெக்டாக இதை பார்க்கலாம். ஃபஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா நேராக ஏறணும். எரிமேலியிலேருந்து நேராக வந்து முக்குழியில் ஸ்டே பண்ணுறோம். முக்குழி அடி இல்லைன்னா கரிமலை அடிவாரம். இந்த இடத்த டைமுக்குள்ளே வந்து கரெக்டாக சேர்ந்து ஸ்டே பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பி தான் வரணும். ஓகேங்களா? ஓகே, அடுத்தது வந்துட்டோம், பம்பை வந்துட்டோம். இப்போ ஜோதியெல்லாம் பார்த்துட்டு நம்ம பம்பை வந்துட்டோம். பம்பையில் எல்லாம் குளிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? பம்பையிலெல்லாம் குளிச்சுட்டு அடுத்த தரிசனத்துக்கு நம்ம பார்க்குறோம். அதாவது இதிலே நம்ம ஸ்டே பண்ணிட்டோம். பெரியான வட்டத்தில் ஸ்டே பண்ணிவிட்டு ஜோதியை பார்த்துட்டு ஸ்டே பண்ணிவிட்டு திரும்ப மறுநாள் காலையில் பம்பை வந்துட்டு பம்பையில் குளிச்சுட்டு பம்பையிலேருந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆகிட்டு நம்ம வந்து சன்னிதானத்துக்கு தரிசனத்துக்கு போக ரெடி ஆகிட்டோம். ஓகேங்களா? இது பாருங்கள், மக்கள் எல்லாம் காலையில் அதிகாலையில் குளிச்சுக்கிட்டு எல்லாம் வந்து ரெடி ஆகிட்ருக்காங்க. ஸோ நம்மளும் இப்போ ரெடி ஆகிட்டோம். நானும் இப்போ கிளம்பிட்டேன். குளிச்சாச்சு. ஸோ ட்ரெஸ் மாட்டியாச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக இருமுடியை தலையில் வச்சுக்கிட்டு ஸ்ட்ரெயிட்டாக யாத்திரையை தொடங்கிட வேண்டியதான். மலை ஏற ஆரம்பிச்சிட வேண்டியதான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஃப்ளோவாக கிட்ட போயிடுச்சு. அங்கே போயிட்டு ஸ்டாப் ஆச்சு. கரெக்டான ஸ்டாப் ஆன இடம் இதுதான். அதாவது நான் ஜோதி அன்னையிலேருந்து மறுநாள் போனேன். ஓகேங்களா? ஜோதி இன்றைக்கினா மறுநாள் காலையிலே தரிசனத்துக்கு போயிட்டோம். ரொம்ப ஃப்ரீயாக இருந்தது. ஸ்ட்ரெயிட்டாக போனோடனே இங்கே நிப்பாட்டிட்டாங்க. இங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சம் மூவ் பண்ணி போகிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் இங்கேருந்து நிப்பாட்டி இந்த இடத்த பார்க்குறதுக்கு அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக, அவ்வளோ அழகாக, அவ்வளோ இதாக இருந்துச்சு. கரெக்டாக வந்து நிற்க வேண்டிய இடமும் கரெக்டாக இதாக இருந்துச்சு. ஓகேங்களா? மலை ஏறுறது நார்மல் வேலை தான் எப்போயுமே ஏறினது. இறங்குனது வந்து இன்னொரு வழி, ஸோ ரோடு வழின்னு சொல்லுவாங்க, அதில் வந்து இறங்குனது. ஓகேங்களா? ஓகே, பாருங்கள், பக்தர்கள்லாம் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க தேங்காய் உடைச்சிட்டு படியேறதுக்கு. ஸோ தேங்காய் உடைச்சிச்சு. தேங்காய் உடைக்க போகிறோம். உடைச்சிட்டு ஸ்ட்ரெயிட்டாக 18 படிக்கிட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஏறின மாதிரி பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? மேபி இதுக்கு முன்னாடி அப்படி தான் இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி அப்படி தான் இருந்ததுன்னு நினைக்கிறேன். பட் இந்த வாட்டி வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஏறியாச்சு. இப்போ நம்ம 18 படி தேங்காய் உடைச்சி 18 படி ஏறியாச்சு. ஸோ இங்கேருந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். மேலே சன்னிதானத்தில் எடுத்துகிட்டு இருக்கேன். ஓகே, சன்னிதானத்தை சுற்றி எடுத்துகிட்டு இருக்கேன். பாருங்கள் எவ்வளோ பக்தர்கள் வந்து பார்த்திங்கன்னா இருந்தாலும் அந்தளவுக்கு கூட்டம் தெரியல. ஓகேங்களா? அந்த ஜோதியை முடிஞ்சு போனதுனால அந்தளவுக்கு கூட்டம் வந்து தெரியல. அப்படியே ரவுண்ட் ஆஃப் வியூவில் காட்டுறோம் பாருங்கள். ஸோ மேலே இருந்து வந்து பார்த்திங்கன்னா ஜோதி 18 படி மேலே ஏறி வந்துட்டு அங்கேருந்து அப்படியே கீழே வந்து பக்தர்கள் நடந்து வர்றதையும் காட்டுறேன். ஏறுறதுக்கு தயாராக இருக்க பக்தர்களையும் காட்டுறேன். அங்கே மேலே இருக்கிற பக்தர்களையும் காட்டுறேன். சரிங்களா? ஓகே, ஒவ்வொரு பக்தரும் வந்து இருமுடி கரெக்டாக 18 படி ஏறிட்டாங்க. ஏறிட்டு அப்படியே கீழே அவங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஏறுறதுக்கு ரெடியாக இருக்கவங்களையும் அந்த பக்கம் கொப்பரை தேங்காய்லாம் ஏறியறதெல்லாம் பார்க்குறோம். அங்கேருந்து பார்த்திங்கன்னா மேலேருந்து வியூ ஆஃப் பாயிண்ட்டில் நம்ம இப்போ எடுத்துக்கிட்டு இருக்கோம். 18 படி ஒட்டின மாதிரி ஓரமாக நின்று. ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜோதிக்கு மறுநாள் வந்து இந்த மாதிரி விட்டுட்ருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு கூட்டம் இல்லை. பட் இருந்தாலும் ப்ராப்பராக வந்தாச்சு. ஓகேங்களா? மேபி மார்னிங் டைமாக என்னன்னு தெரியல. மார்னிங் டைமில் இந்த மாதிரி கூட்டம் இல்லாமல் இருக்கலாம். பட் ஏற கூட்டம்லாம். பட் ஆனால் ஆஃப்டர்நூன் டைம்லேயும் இந்தளவுக்கு கூட்டமே இல்லை. ஓகேங்களா? நான் மார்னிங் டைமில் பார்த்துட்டு இதை விட கம்மியாக தான் இருந்துச்சு. ரொம்ப ரேராக தான் இருந்துச்சு. கூட்டமே இல்லை. ஜஸ்ட்டு வர அப்படியே ஏறிக்கிட்டு இருக்க மாதிரி சூப்பராக அழகாக வந்து 18 படி அழகாக மெதுவாக ஏறுற மாதிரி கூட நான் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். பக்தர்கள் பேசாமல் நான் கூட இன்னும் கொஞ்சம் லேட்டாக வந்திருக்கலாமான்னு நினச்சேன். சரிங்களா? ஓகே, இப்போ தரிசனத்துக்கு வர க்யூட்டில் எல்லாம் நின்றுட்டுருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடு இருக்குது பார்த்திங்களா, ரைட் சைடுக்கு வந்தீங்கன்னா தான் பெட்டராக இருக்கும். சாமியை நீங்கள் ஈஸியாக தரிசனம் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ஓகே, தரிசனம் பண்ணியாச்சு. அப்படியே அங்கேருந்து மலை இறங்கிட்டு இருக்கோம். மலை இறங்குறதுக்கு இன்னொரு ரோடு வழி பாதைன்னு சொன்ன பற்றி அங்கே தான் இருக்குது. அந்த பாதையில் இறங்கிட்டு போயிட்டுருக்கோம். பார்த்திங்களா, அங்கே வந்து புலி படம்லாம் போட்டிருக்காங்க. ஸோ இந்த இடமும் இறங்குறதும் ஒரு கிரிட்டிக்கலான வே தான். இதுலேயும் நிறைய பேர் குறுக்கு வழியை தேடி போயிட்டுருக்காங்க. அந்த சென்ட்ரல் வழி எல்லாமே ஒன்று தான். இதிலே வந்து இறங்கி போயிடலாம். அதான் நம்ம ஏறின பாதை தனி, இறங்குற பாதை தனி.
ஓகேங்களா. இதில தான் வந்து பார்த்திங்கன்னா வண்டி, டோலி அப்படின்னு சொல்லுவாங்க. டோலியில் உட்கார வச்சுட்டு தூக்கிட்டு போகிறது, வண்டி, டிராக்டரு, வேனு எல்லாமே இதில் தான் வந்து வந்து போயிட்டுருக்கோம். அப்போ போகுதுங்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. ஓகே, இந்த பாதை தான் வந்து இறங்குறதுக்கான பெஸ்ட்டு பாதை. இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா இதுவும் செங்குத்தாக ஏறுறதும் செங்குத்தாக இறங்குற மாதிரியும் தான் இருக்கும். ஸோ அது கம்பேர் பண்ணும்போது ரெண்டும் போது தான், ஏறுற பாதையும் இறங்குற பாதையும். அதாவது பம்பையிலேருந்து நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா வெரி கிரிட்டிக்கல், நம்ம பெரிய பாதை வந்து வெரி கிரிட்டிக்கல். ஓகேங்களா. அந்த பிளேஸில் வந்து வந்திருக்கோம். கரிமலை இதை வந்து நான் எடுக்கவே இல்லை. அது ஏன் அப்படின்னா என்னோடய மொபைலில் சார்ஜ் இல்லை கரிமலை இதை எடுக்கிறதுக்கு. சரிங்களா. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் எடுத்துருந்தோன்னா ரொம்ப கிரிட்டிக்கலாக இருந்திருக்கு உங்களுக்கு பார்க்குறதுக்கு. முக்குழி வரைக்கும் தான் என்னென்ன இது இருக்குன்னு பார்த்துட்டு நான் வந்து பெரிய பாதையில் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மொபைலில் சார்ஜ் இல்லை, அந்த இடத்துல சிக்னலும் இல்லை. அப்படி இல்லாதனால என்னால் பெரிய பாதையை கடந்து வரப்போ கரிமலை இதெல்லாம் அடிவாரத்துலேருந்து ஏற்றத்தையும் இறக்கமும் என்னால் கிளியராக எடுக்க முடியல. அடுத்த வீடியோவில் அடுத்த இதோட சந்திப்போம். நன்றி. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.